ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் மராத்தாஸ் பற்றி படிக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ மராத்தாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டாபிக் தான். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம முகல்ஸ் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மராத்தாஸ்னால் யார், எப்படி எமர்ஜ் ஆனாங்க எல்லாமே நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? ஸோ மராத்தாஸ் அவங்களுடைய ரூலிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் டே மகாராஷ்டிரா இருக்கு இல்லைங்களா? அந்த மகாராஷ்டிரா ரீஜியன் தான் மராத்தாஸ் ஆண்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கும். So, the rising power of the Marathas in the southwest posed the real danger to the Mughal emperor. So, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். ஸோ மராத்தாஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? நம்மளுடைய அந்த 5 இண்டிபெண்டான சுல்தானியங்கள் படித்தோம் இல்லைங்களா? பாமினி வந்து 5ஆ பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு படிக்கிறச்ச அந்த பிஜாப்பூர் சுல்தான் மற்றும் அகமது நகர் சுல்தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இவங்களுக்கு கீழே தான் எனக்கு யார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மராத்தியர்கள். அப்போ இந்த 5 சுல்தானியங்களும் ஒன் பை ஒன்னா யாரால கைப்பற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களால கைப்பற்றப்படும் இல்லைங்களா? அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கீழே இந்த பிஜாப்பூர், அகமது நகருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த மராத்தாஸும் யாருக்கு கீழே வர மாதிரி ஆயிருது? முகல்ஸ்க்கு கீழே. ஸோ அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை. எனவே மராத்தாஸ் பார்த்தீங்கன்னா முகலாயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் உருவாக்குனாங்க. எல்லாமே படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா சவுத் வெஸ்ட் இங்க யார் சொல்றாங்கன்னா முகலாயர்களுக்கு சவுத் வெஸ்ட். இங்க முகல்ஸ் இருக்காங்கன்னா முகல்ஸ்க்கு சவுத் வெஸ்ட்ல தென் மேற்குல பார்த்தீங்கன்னா யார் எழுச்சி பெறா? மராத்தியர்கள் ஒரு முழுமையான முகலாய பேரரசுக்கு உண்மையான ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு பேரரசாக உருவானதா சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சாஜி பான்ஸ்லே, சிவாஜி's father, an officer of Ahmednagar state and later Bijapur, proved to be a thorn in flesh of Mughals even in Shahjahan's periods. அதாவது சாஜி பான்ஸ்லே யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய அப்பா அதான் கொடுத்துருக்காங்க. சிவாஜியின் தந்தையும் சரிங்களா? சிவாஜியுடைய தந்தை பார்த்தீங்கன்னா யாரு? சாஜி பான்ஸ்லே. யாரு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா? அகமது நகர் பிஜாப்பூர் சுல்தானுக்கு ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றியவர் பார்த்தீங்கன்னா ஷாஜகானுடைய பீரியட்லயே அவர் என்ன பண்ணாராம்? நிறைய கிளர்ச்சிகள், இடையூறுகள்லாம் வந்து பண்ணதா சொல்றாங்க. ஆனா பட் இட் வாஸ் ஹிஸ் சன். யாருடைய சன்? நம்மளுடைய சாஜி பான்ஸ்லேவுடைய மகன் இருக்கார் இல்லையா சிவாஜி, who attained glory among the Marathas as he would stop the Mughal Empire's expansions in the Deccans. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோரி, ஒரு புகழ்வாய்ந்த ஒரு அரசராக உருவாக ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தான் மராத்தியர்கள் இன்னும் மராத்திய பேரரசு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் மேற்கொண்டு டெக்கானாவே என்னதான் தக்காணம் தான் இல்லைங்களா? அப்ப முகலாயர்கள் மேற்கொண்டு தக்காணத்தை நோக்கி படையெடுத்து வராத மாதிரி, தங்களுடைய ஆட்சி பரப்பை விரிவுபடுத்தாத மாதிரி யாரை தடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவாஜி அவர்கள் தான் இல்லைங்களா? ஸோ அப்ப சிவாஜி வாஸ் அ கேலண்ட் ஃபைட்டர், ஆர்மி ஜெனரல் அண்ட் ஏ கொரில்லா லீடர். முகலாய அரசு இவர் பார்த்தீங்கன்னா வீரம் செறிந்த போர் வீரராகவும் மிக சிறந்த தளபதியாகவும் மறைந்திருந்து தாக்கும் ஒரு போர் முறைக்கு தான் பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை என்று பெயர் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜாகிரபிக்கல் லொகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மராத்தியர்கள் அவங்களுடைய ஜாகிரபிக்கல் லொகேஷன் பார்க்குறீங்கன்னா இந்த இந்த பகுதி, இந்த பகுதிக்கு என்ன பேருனா கொங்கன் கடற்கரை, கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இங்க பாத்தீங்கன்னா மலபார் கடற்கரை, மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரிங்களா? ஸோ நமக்கு இது வேணாம். இது கொங்கன் கடற்கரை. இந்த பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா யாருடைய ஆரிஜின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸுடைய ஆரிஜின். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கா, அப்படிங்கிறச்ச அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை அவங்களுடைய என்விரான்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அது மாதிரி மலைப்பாங்கான பகுதி தான் இல்லைங்களா? அப்போ அவங்க கற்றுக்கிட்ட போர் முறையும் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைகளுக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய ஒரு போர் முறையைத்தான் யாரும் கத்துட்டு இருந்திருக்காங்க, நம்மளுடைய சிவாஜியும் கத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த அந்த மறைந்திருந்து தாக்கும் ஒரு போர் முறைக்கு தான் பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை என்று பெயர். ஸோ அதுல புகழ் பெற்றவராகவும் அதுல ஒரு ஒரு வீரமான அரசராகவும் எனக்கு சிவாஜி இருந்திருப்பாரு. அஸ் மராத்தாஸ் க்ரோ ஸ்ட்ராங்கர் தி முகல் எம்பையர் வீக்கண்ட் இல்லைங்களா? ஸோ அழகா 2 லைன் கொடுத்துருக்காங்க. மராத்தியர்களுடைய வலிமை பெருக 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 யாரோட ஆட்சி சுருங்கி போச்சு? முகலாயர்கள் ஆட்சி சுருங்கி போச்சு. ஆனா இது எல்லாமே அவுரங்கசீப் இருக்கிற வரைக்குமே நடக்கல. அவுரங்கசீப்புடைய ஆட்சிக்கு அப்புறமாகத்தான் முகலாயர்களுடைய சாம்ராஜ்யம் என்பது வலிமை குறைய ஆரம்பிச்சிருக்கும். The Mughal emperor had to recognize the right of the Marathas to collect their Chauth Sardeshmukhi tax all over the Deccan. தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் சவுத் சர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாயிற்று இல்லைங்களா? அப்ப காலப்போக்குல பாத்தீங்கன்னா
என்னதான் வேற வழியே இல்ல. இந்த வரியெல்லாம் நம்ம இந்த பொறுப்பெல்லாம் யார்ட்ட தான் குடுத்தாகணும்? மராத்தாஸ் தான் குடுத்தாகணும் அப்படிங்கிற மாரி வரி வசூலிக்கும் ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யாருக்கே வந்துரும்? மராத்தாஸ்க்கே வந்துரும்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்போ ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். மராத்தியர்களுடைய எழுச்சிக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபேக்சுவலிட்டிஸா குடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரீசனே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ். அவங்க இருந்த புவியியல் கூறுகள் அப்படிங்கிறது தான். இல்லைங்களா? The physical features of the Maratha country developed certain peculiar qualities among the Marathas, which distinguished them from the rest of the people of India. அதாவது புவியியல் கூறுகள். அவங்க இருந்த அந்த ஒரு என்விரான்மென்ட் அதுவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்கள பிறரிடமிருந்து தனித்திருக்கும் ஒரு ஒரு பண்ப வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குச்சு. அவை மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிடமிருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ டியூரிங் த 16th century, the sultans of Bijapur and Ahmednagar had recruited them to serve in the cavalry. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த 16ஆம் நூற்றாண்டுல இந்த இந்த கொங்கன் கோஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த கொங்கன் கோஸ்ட்ல வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய புவியியல் கூறுகளாலேயே பார்த்தீங்கன்னா, அ அவங்களுடைய சுபாவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மத்தவங்க கூட வந்துட்டு டிஃபரெண்ட்டா தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்ப அதனால இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜாப்பூர் சுல்தானும், அகமதுநகர் சுல்தானும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுடைய படைக்கு வந்துட்டு என்ன படை? குதிரை படையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு பணியமர்த்த ஸ்டார்ட் பண்றாங்க. The rocky and mountainous terrain gave protections to the Marathas from invaders. ஸோ பாறைகளும், குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களின் இருந்து மராத்தியர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது இல்லைங்களா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாப்புக்காக கோட்டையெல்லாம் கட்டுவோம் இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இயற்கை பாதுகாப்பு. அந்த மலைப்பாங்கான பகுதியில் இருப்பது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இயற்கையாகவே ஒரு கோட்டையை கட்டி வச்ச மாதிரியான ஒரு நேச்சரே ஒரு பாதுகாப்ப வழங்குற மாரி தான் இது இருந்திருக்கு. இட் ப்ரூவ்ட் டு பி அட்வான்டேஜஸ் இன் கொரில்லா வார்ஃபேர் ஃபார் தி மராத்தாஸ். இந்த போர் முறை பார்த்தீங்கன்னா, இந்த புவியியல் கூறுகள் தான் அவங்களுக்கு அந்த கொரில்லா போர் முறை, அதாவது மறைந்திருந்து தாக்கும் அந்த ஒரு போர் முறைக்கும் ஒரு காரணமாக அமைந்ததாகவே சொல்றாங்க. ஸோ இன்னொரு காரணம், மராத்தியர்கள் எழுச்சிக்கான இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பக்தி மூவ்மெண்ட் ஆஃப் தி மராத்தாஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ அம் இவங்களுடைய பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மராத்தியர்களுடைய பீரியட்ல தான் வந்துட்டு பக்தி இயக்கம் இல்லைங்களா? ஸோ அப்ப சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம், சைவம் மற்றும் வைணவம் அப்படிங்கிற 2 மதங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பக்தி மூவ்மெண்ட், பக்தி இயக்கம் என்று பெயர். தி ஸ்ப்ரெட் ஆஃப் பக்தி மூவ்மெண்ட் இன் மகாராஷ்டிரா ஹெல்ப்டு தி மராத்தா பீப்பிள் டெவலப் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி அண்ட் ஒன்னஸ். மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியதாக சொல்றாங்க. அதுவும் பக்தி இயக்கம்னா ஒண்ணும் கிடையாது. அந்த சைவ மற்றும் வைணவ மதத்தை ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு மூவ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்தி மூவ்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா மராத்தாஸுடைய பீரியட்ல தான் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மராத்திய மக்களுக்கு புரியக்கூடிய அந்த மராத்திய மொழியிலேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஈஸியா மக்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, கனெக்ட் ஆயிடுறாங்க ஒண்ணோட ஒண்ணு இல்லைங்களா? அப்ப இது என்ன ஆகுதுன்னா, அவங்க மத்தியில ஒரு ஒற்றுமை, ஒரு சோஷியல் ஈக்குவாலிட்டி இல்லைங்களா? ஒரு ஒரு சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன் மராத்தா ரீஜியன் தி ரிலீஜியஸ் லீடர்ஸ் வர் ட்ரான் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த மராத்தா பகுதியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்வேறு சமய தலைவர்கள், பல்வேறு சமூக குழுக்களில் இருந்து வந்தவர் அவர். ஓகே. ஸோ ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் வேர் த நோட்டட் பக்தி செயிண்ட். பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பெரியோர்களில் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த மகாராஷ்டிரா பகுதிகள்ல பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களில் முக்கியமானவங்க. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராம்தாஸ் இல்லைங்களா? ஸோ ராம்தாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளுடைய சத்ரபதி சிவாஜி பார்த்தோம் இல்லைங்களா? அவர் தலைமையில தான் என்ன ஆனாங்க? மராத்திய சாம்ராஜ்யம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சுன்னு படித்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த சிவாஜியுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர் இல்லைங்களா? ஸோ அவருடைய சமயம் சார்ந்த ஒரு 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 குரு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு யாரு தான்? ராம்தாஸ் தான். ஓகே. வேறும் சில காரணங்கள் இருக்கு. லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் தி மராத்தாஸ். மராத்தியர்களின் மொழியும் இலக்கியமும். மராத்தி லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் ஆல்சோ சர்வ்டு த பீப்பிள். ஸோ டு டெவலப் யுனைட்டி அமாங் த பீப்பிள் இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்க அவங்க பேசிய மொழியே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மத்தியில ஏன்னா ஒரே லாங்குவேஜ பேசுறாங்கன்னாவே ஆப்வியஸா என்ன ஆயிருவாங்க?
சேம் லாங்குவேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆயிருவாங்கன்னா கனெக்ட் ஆயிடுவாங்க இல்லைங்களா. அப்போ மராத்திய மொழியும் இலக்கியமும் உதவி செய்யணும். ஹைம்ஸ் கம்போஸ்ட் இன் த மராத்தி லாங்குவேஜ் பை பக்தி செயின்ஸ் வேர் சங் பை பீப்புள் ஆஃப் ஆல் caste அண்ட் கிளாஸஸ். பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தார்கள். அப்பாடல்கள் அனைத்து சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டிருந்தன. ஸோ அதான் என்ன சொல்றாங்க, ஒரு சோஷியல் ஈக்குவாலிட்டி இருந்ததாகவே சொல்றாங்க. எல்லாருமே எல்லா கிளாஸ் பீப்புளுமே அதை பாடினாங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க ஒரு சமூக ஒரு சமத்துவம் என்பது இருந்திருக்கு. ஓகே. இப்போ ஃபுல்லா சிவாஜி பத்தி பார்க்க போறோம். ஹி வாஸ் பார்ன் இன் 1627ல வந்துட்டு பொறந்திருப்பாரு. அண்ட் க்ரூ அப் அண்டர் த கேர் ஆஃப் ஹிஸ் மதர் ஜிஜாபாய். ஸோ இவங்க சிவாஜியுடைய அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ஜிஜாபாய். ஸோ ஸ்டேட்மெண்ட் மாரிலாம் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிவாஜியின் தாயார் அப்படின்னு கொடுத்து வேற பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சரியா தவறா அந்த மாதிரி எல்லாமே கூட கேட்கலாம். சரிங்களா? எவ்ரி பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ முன்னாடி மாதிரிலாம் இப்போ கேட்கறது கிடையாது. சிங்கிள் லைன் கொஷின்ஸு லைக் இப்போ 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 இந்த இயர் தான் முக்கியம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஒரு நார்மலான பாயிண்ட்டே எடுத்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அங்கே ஸ்டக் ஆயிடுவோம். அதனால கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய ஒரு 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 சப்ஜெக்ட் தான் நமக்கு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ சிவாஜிஸ் டீச்சர் அண்ட் கார்டியன் தாதாஜி கொண்டதேவ் ட்ரெயின்டு ஹிம் இன் த ஆர்ட் ஆஃப் ஹார்ஸ் ரைடிங் வார்ஃபேர் அண்ட் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ முன்னாடியே படிச்ச சிவாஜியுடைய அப்பா வந்துட்டு யாரு, அந்த பிஜாப்பூர் அகமதுநகர் சுல்தான்ஸ் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, யாரு, சாஜி பான்ஸ்லே. ஸோ அவரு பார்த்தீங்க வந்துட்டு சிவாஜியும் அவங்களுடைய அம்மா யார், சிவாஜியுடைய அம்மாவான ஜிஜாபாய் ரெண்டு பேரையும் வந்து கைவிட்டுருவாரு. அப்போ சிவாஜி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா யாருடைய ஒரு அரவணைப்புல தான் வளர்றாங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் இல்லைங்களா. ஸோ தாதாஜி கொண்டதேவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜாகிர்தார் இல்லைங்களா. ஸோ ஜாகிர் முன்னாடியே பார்த்தோம், ஜாகிர்னாவே என்ன அர்த்தம், லேண்டு. எதுக்காக கொடுத்த லேண்டு, ஃபார் மிலிட்ரி சர்வீஸ் இல்லைங்களா. ஸோ ஒரு ராணுவ சேவைக்காக வழங்கப்பட்ட லேண்டு தான் என்ன லேண்டு, ஜாகிர் அப்படிங்கிற லேண்டு. இந்த லேண்டுடைய பொறுப்பாளர் தான் எனக்கு என்ன பேரு, ஜாகிர்தாரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இல்லைங்களா. அப்போ இந்த லேண்ட் இவருக்கு யாரு கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாஜி பான்ஸ்லே கொடுத்துருப்பார். ஓகேங்களா. ஸோ அப்போ சாஜி பான்ஸ்லே உடைய அந்த ஜாகிர்தாரின் ஜாகிர் லேண்ட் இருக்கும் இல்லையா, அந்த லேண்ட் எல்லாம் ஆக்சுவலா இந்த லேண்ட்ல யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சாஜி பான்ஸ்லேவுக்கு வழங்கப்பட்டது. சிவாஜியுடைய அப்பாவான சிவாஜியுடைய அப்பாவான சாஜி பான்ஸ்லே யாரு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா பிஜாப்பூர் சுல்தானு கீழேயும் அதுக்கு முன்னாடி அகமது நகர் சுல்தானு கீழேயும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்லைங்களா. அப்போ இவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இவருடைய ராணுவ சேவையை பாராட்டி இவருக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் கொடுப்பாங்க. அந்த லேண்டுக்கு என்ன பேருன்னா ஜாகிர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த லேண்ட் எல்லாம் இந்த பாத்துக்கிறதுக்காக சாஜி பான்ஸ்ல யார் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாருன்னா தாதாஜி கொண்டதேவா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு இல்லைங்களா. ஸோ அப்போ இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவாஜிக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து, இன்னும் ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கட்டும், நிர்வாகம்னா என்ன, போர் முறைனா என்ன, எல்லாமே அவர் கத்துக் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா யார் தான், தாதாஜி கொண்டதேவ் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த கார்டியன் ஆஃப் சிவாஜி, சிவாஜியின் பாதுகாவலராகவே அறியப்படுகிறார். முன்னாடி பாத்தீங்களா அக்பரின் பாதுகாவலராக பைரம் கானை பத்தி பேசியிருப்போம் இல்லைங்களா. ஓகே. At the age of 18 in 1645, when he had just entered the military career, he successfully captured Kondana, a fort near Pune. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1945ல படையெடுப்புக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்டானா அப்படிங்கிற கோட்டை இல்லைங்களா, பூனாக்கு பக்கத்துல இருந்த ஒரு கோட்டையான கொண்டானா கோட்டையை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்றாரு. அதை தொடர்ந்து அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு he took ஃபோர்ட் ஆஃப் தோர்னா அப்படிங்கிற கோட்டையை கைப்பற்றாரு. தென் ஹி சக்சீடட் இன் கான்குவயரிங் ராய்கர் விச் வாஸ் ரீபில்ட் பை ஹிம் இல்லைங்களா. அதே மாதிரி ராய்கர் கோட்டையை ஏன்னா இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு புகழ் பெருமை ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஃபோர்ட், அவங்ககிட்ட எவ்வளோ வந்துட்டு கோட்டைகள் இருக்கு, கோட்டைகளுடைய கவுண்ட் என்னவோ அதை பொறுத்து தான் இல்லைங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்டானா கோட்டையை கேப்சர் பண்றாரு, அடுத்து தோர்னா கோட்டையை கேப்சர் பண்றாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ராய்கர் கோட்டையை வந்து கேப்சர் பண்றாரு இல்லைங்களா. ஓகே. அப்போ சிவாஜிஸ் கன்ஃபரன்டேஷன் வித் சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா பிஜாப்பூர் சுல்தான் கூட ஒரு மோதல் ஏற்பட ஆரம்பிக்குது இல்லைங்களா. அப்போ சிவாஜி பிகேம் டோட்டலி இண்டிபெண்ட் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஹிஸ் கார்டியன் கொண்டதேவ். ஸோ அப்போ தாதாஜி கொண்டதேவ்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ தாதாஜி கொண்டதேவ் பார்த்தீங்கன்னா 1649ல இறந்துருவார் இல்லைங்களா. அப்போ தாதாஜி கொண்டதேவோடைய வேலை என்ன, அவருக்கு பாத்துக்க சொல்லி கொடுக்கப்பட்ட லேண்டை பாத்துக்கணும். இந்த லேண்ட் எல்லாம் யாருடையது, சாஜி பான்ஸ்லேவுடைய லேண்ட் இல்லைங்களா. அப்போ தாதாஜி கொண்டதேவ் இறந்த உடனே அந்த லேண்ட் எல்லாம் இப்ப யார் கைக்கு வந்துருதுன்னா சிவாஜியுடைய கைக்கு வந்துருது
இல்லைங்களா? ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா தாதாஜி கொண்டதேவ் இறந்ததுக்கு அப்புறமா சிவாஜி பிகேம் டோட்டலி இண்டிபெண்டன்ட். முழுமையாக என்ன ஆகுறாங்களாமா? ஒரு இண்டிபெண்டன்ட் பெர்சன் ஆயிடுறாரு. ஹி ஆல்சோ காட் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஜாகீர் குடுத்துருக்காங்க. அவங்க அப்பாவுடைய அந்த ஜாகீர் லேண்டையும் அவர் வாங்கிக்கிறாரு. இல்லைங்களா? அந்த லேண்ட்லாம் முன்னாடி யார் பார்த்துட்டு இருந்தா? தாதாஜி கொண்டதேவ் பார்த்துட்டு இருந்த லேண்டும் இப்ப யார் கைக்கு போயிருது? சிவாஜியோட கைக்கு போயிருது. தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ஆர்மி வாஸ் மா மாவலி ஃபுட் சோல்ஜர்ஸ். அதாவது மாவலி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த ஒரு காலாட்படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா, யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, நம்மளுடைய சிவாஜிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் குரூப் தான் எனக்கு யாரு இந்த மாவலி விவசாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா, அவங்க தரைப்படையிலும், காலாட்படையிலயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னதான் தரைப்படை, காலாட்படை இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவங்க. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, சிவாஜி வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்ப சிவாஜியுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாவலி விவசாயிகள் யாருக்கு ஆதரவு குடுத்தது? சிவாஜிக்கு ஆதரவு குடுத்ததா சொல்றாங்க. ஸோ வித் their ஹெல்ப் சிவாஜி கான்குயர்ட் மெனி ஆஃப் த ஹில் ஃபோர்ட்ஸ் நியர் பூனா இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த மாவலி விவசாயிகளுடைய ஆதரவின் பேர்ல தான் சிவாஜி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கோட்டைகள வந்துட்டு அ கைப்பற்றதா சொல்றாங்க. ஹி கேப்சர்டு புரந்தர் ஃப்ரம் த முகல்ஸ். அப்போ முகலாயர்களுக்கு சொந்தமாக இருந்த புரந்தர் கோட்டையும் யார் வசம் வருகிறது? சிவாஜியின் வசம் வருகிறது. சிவாஜிஸ் மிலிட்டரி ரைட்ஸ் ஆங்கர்டு தி சுல்தான்ஸ் ஆஃப் பிஜாப்பூர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன கோட்டை? கொண்டானா கோட்டை இல்லைங்களா? ஸோ அடுத்து என்ன கோட்டை? தோர்னா கோட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா ராய்கர் கோட்டை. இதெல்லாம் யாருக்கு சொந்தமான கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா, பிஜாப்பூர் சுல்தானுக்கு சொந்தமான கோட்டை. ஸோ அதையெல்லாம் கேப்சர் பண்ண. அடுத்து முகல்ஸ்க்கு சொந்தமான புரந்தர் கோட்டையும் கேப்சர் பண்ண. ஒரு ஒட்டுமொத்த கோவமும் இப்ப எல்லாருக்கும் யார் மீது திரும்புதுன்னா, சிவாஜி மீது திரும்புது. அதிலும் குறிப்பா பிஜாப்பூர் சுல்தான் வந்துட்டு சிவாஜி வந்துட்டு பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிக்கிறாரா? அப்போ இப்ப இந்த பிஜாப்பூர் சுல்தானுக்கு யார பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜிய பிடிக்கல இல்லைங்களா? இந்த பிஜாப்பூர் சுல்தானுக்கு கீழ தான் யார் வேலை பார்த்துட்டு இருக்கா? சிவாஜியுடைய அப்பாவான சாஜி பான்ஸ்லே வேலை பார்த்துட்டு இருக்காரா? உடனே பிஜாப்பூர் சுல்தான் என்ன பண்றாருன்னா, அவருக்கு கீழ வேலை பார்த்த இந்த சாஜி பான்ஸ்லே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூக்கி ஜெயில்ல போட்டுருவாரு இல்லைங்களா? ஏன்னா, உங்க மகன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னுடைய எல்லா கோட்டைகளையும் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஜெயில்ல போட, உடனே பிஜாப்பூர் சுல்தானுக்கும் சிவாஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதன்படி சிவாஜி இனிமேல் என்ன பண்ண மாட்டாராமா? பிஜாப்பூர் சுல்தானுக்கு சொந்தமான கோட்டைகளின் மீது படையெடுப்புகளை நிகழ்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துறாரு யாரு? சிவாஜி. பிகாஸ் அப்பாவுக்காக ஒத்துக்கிறாரு. அப்பதான் கொடுத்துருக்காங்க. He held Shivaji's father captive and released him only after Shivaji promised to suspend his military raids. சிவாஜியின் தந்தைய கைது பண்றாரு. பட் சிவாஜி ராணுவ நடவடிக்கைகள் நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி சிவாஜி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜாப்பூர் சுல்தான் கூட என்ன பண்ண மாட்டாருங்களாமா, எந்த ஒரு ராணுவ படையெடுப்புக்கும் மிலிட்டரி கான்குவஸ்ட்மே போக மாட்டாரு இல்லைங்களா? ஸோ அப்போ டியூரிங் திஸ் பீரியட் ஹி டோன்ட் அப் இன் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். அப்போ இந்த 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 ஒரு ட்ரூஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் நிர்வாகத்தின் மீது அதிக கவனம் செலுத்தியதாக சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா மராதாஸுடைய ஆரிஜின் அந்த கொங்கன் கோஸ்ட் என்று அழைக்கப்பட்ட பகுதி. சரிங்களா? கொங்கன் கோஸ்ட், கொங்கன் கடற்கரை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. கிங்டம் ஆஃப் சிவாஜினே மேல ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஓகே. இப்ப அடுத்து பார்த்தோம்னா கன்சாலிடேஷன்ஸ் ஆஃப் மராத்தா பவர். சிவாஜி resumed his rights after his father's death and conquered Javali from the Maratha chief சந்திரராவ் மோர். அப்போ அவங்க சிவாஜியுடைய அப்பா இறந்துடுறாரு இல்லைங்களா? சிவாஜியுடைய அப்பாவுக்காகத்தான் அவர் படையெடுப்பு நிகழ்த்தாம இருந்தாரு. இப்ப அவங்க அப்பாவே இறந்துட்டாரு இல்லையா? அப்ப இதுக்கப்புறம் அவர் தாராளமா என்ன பண்ணலாம்? பிஜாப்பூர் சுல்தான் மீது படையெடுப்புகளை நிகழ்த்தலாம் இல்லைங்களா? அப்ப தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் தமது ராணுவ திடீர் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கிய சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோட் என்பவரிடமிருந்து ஜாவலி அப்படிங்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிப்பாரு. பூனாவை சுற்றி இருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்கள் அடக்கி தனக்கு கீழ் பணிய செய்தார் இல்லைங்களா? அப்போ அந்த பூனாவை சுற்றி ஏன்னா இவர் மட்டும் மராத்தாஸ் கிடையாது இல்லைங்களா? இவர் மராத்தாஸ் மத்தியில ஒரு ஹெட்டா உருவாகுறாரு. அப்போ பிற மராத்திய தலைவர்களா இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழ தன்னுடைய சபார்டினேஷனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துடுறாரு. These moves and the defeat of Bijapur army sent to punish Shivaji alarmed the Mughal officials. சிவாஜியின் இந்த நடவடிக்கைகளும் அவரை தண்டிப்பதற்காக அனுப்பப்பட்ட பிஜாப்பூர் படைகளும் அவரை தோற்கடித்ததும் முகலாய அதிகாரிகளை எச்சரிக்கை அடைய செய்தது இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு
இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அங்க யார் உஷாராயிரன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளுடைய முகலாயர்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு ஓகே நமக்கு இப்ப என்ன ஆயிட்டு இருக்காரு சிவாஜி, எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. அவர வந்துட்டு இப்படியே வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. When the Mughals made a punitive expedition, சிவாஜி boldly confronted them. அப்போ கொஞ்சம் உஷாரான உடனே முகலாயர்களும் யார் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க? சிவாஜிய. அவங்களையும் பார்த்தீங்கன்னா, சிவாஜி வெற்றிகரமா என்ன பண்றாங்களாம்? எதிர்கொண்டாராமா. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். 1659ல பார்த்தீங்கன்னா, அஃப்சல் கான் அப்படிங்கிற ஒருத்தரை யார் அனுப்பிச்சு வைப்பாங்கன்னா, பிஜாப்பூர் சுல்தான் அனுப்பிச்சு வைப்பாரு. யாருக்கு எதிராக? சிவாஜிக்கு எதிராக. இந்த மாதிரி சிவாஜியுடைய படையெடுப்புகள் தாங்கவே முடியல. இப்ப என்ன பண்ணிட்டு வா? சிவாஜி ஃபுல்லா வந்து தோற்கடிச்சு தன் வழி கொண்டு வான்னு சொல்லிட்டு பிஜாப்பூர் சுல்தான் யார் அனுப்பிச்சு வைப்பாருன்னா அப்சல் கானை அனுப்பிச்சு வைப்பாரு. அந்த அப்சல் கானையும் யாரு கொன்றுவா? சிவாஜி கொன்றுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 1663ல பாத்தீங்கன்னா வந்துட்டு மேல ஏன்னா இப்ப முகலாயர்களும் யார் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? சிவாஜி இல்லைங்களா? அப்ப முகலாய அரசர் பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு அவுரங்கசீப் இருப்பார். அவரு பாத்தீங்கன்னா சேஷ்ட கானை அனுப்பிச்சு வைப்பாரு. இந்த மாதிரி நீ போயிட்டு அவுரங்கசீப்போடைய அங்கிள் தான் யாரு? சேஷ்ட கானை அனுப்பிச்சு வச்சு நீங்க போயிட்டு எப்படியாவது யாரை வந்து தோற்கடிச்சிடணும், சிவாஜி தோற்கடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா அந்த சேஷ்ட கானையும் யார் தோற்கடிச்சிருவா? சிவாஜி தோற்கடிச்சிருவாரு. To cap these bold act, he audaciously directed his soldiers to plunder Surat, the major Mughal port in on the Arabian Sea. இதற்கு மேலாக அவர் அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயர்களின் முக்கியம் சரிங்களா? அப்ப இதெல்லாம் பண்ணது இல்லாம பாத்தீங்கன்னா தன்னுடைய படை வீரர்களோட போய் 1664ல பாத்தீங்கன்னா அவரு முகலாயர்களுக்கு சொந்தமான சூரத் துறைமுகத்தை பாத்தீங்கன்னா யார் கேப்சர் பண்ணிடுவா? சிவாஜி வந்து கேப்சர் பண்ணிடுவாரு இல்லைங்களா? அப்ப ஆல்ரெடியே சிவாஜியின் மீது யாருக்கு கோவம்? அவுரங்கசீப்புக்கு கோவம். சேஷ்ட கான அனுப்பிச்சு வச்சு நீ அவரையும் தோற்கடிச்சிட்ட. இப்ப சும்மா இல்லாம வந்து என்ன பண்ற? நீ என்னுடைய துறைமுகத்தையே வந்து கேப்சர் பண்ற இல்லையா? 1664ல சிவாஜி கேப்சர் பண்றாரு இல்லைங்களா? அதனால பயங்கரமா யார் கோவமாயிரான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவுரங்கசீப் வந்து கோவமாயிருவாரு. அப்ப அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இன்னொருத்தர் அனுப்பிச்சு வைப்பாரு. ஆனா அவரு பாத்தீங்கன்னா ஈஸியா யார தோற்கடிச்சிருவாரு? சிவாஜியை தோற்கடிச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூஸா பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரே ஒரு கோ த்ரூ மட்டும் போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சிவாஜியுடைய அப்பா யாரு கீழ? பிஜாப்பூர், அகமதுநகர் கீழ வேலை பார்த்துட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா, ஷாஜஹானுடைய பீரியட்லயே முகலாயர்களை எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி தான் வந்து மேற்கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி, முகலாயர்கள் தக்காணத்தை நோக்கி படையெடுத்து வராத மாதிரி யார் ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? சிவாஜி தான் இல்லைங்களா? ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரில்லா போர் முறை என்பது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அது போக அவங்களுடைய எப்படி மராத்திரிகள் எமர்ஜ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்த அந்த லொகேஷனே அந்த மாதிரியான லொகேஷன் தான் இல்லைங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையான அரண்கள் அவங்களுக்கு இயற்கையான பாதுகாப்பு கிடைக்குது. கொரில்லா போர் முறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப எஃபிஷியன்ட்டா கத்து வச்சிருக்காங்க. அதே மாரி இவங்களுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா, பக்தி இயக்கம் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது இல்லைங்களா? இப்ப பக்தி இயக்கத்தின் மூலமாக எனக்கு மக்கள் வந்துட்டு ஒரே மொழியிலாக பக்தி இயக்கம் அவங்ககிட்ட ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது, ஒரு ஈக்வாலிட்டி, ஒரு யுனைட்டிலாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமானவங்களாக ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ், அதுல சிவாஜியுடைய ஸ்பிரிச்சுவல் குருவாக யார சொல்றேன்? ராம்தாஸ சொல்றேன். இல்லைங்களா? அது போக அவங்க பேசிய மொழியும் மக்களை என்ன பண்ணுச்சு? கண்டிப்பா ஒருங்கிணைத்தது. ஓகே. அப்ப சிவாஜியுடைய கார்டியன்னு பார்த்தீங்கன்னா, தாதாஜி கொண்டதேவ். அவரு தான் அவருக்கு ஃபுல்லா ட்ரெய்னிங் எல்லாமே குடுத்துருக்காரு. அ சிவாஜி பார்த்தீங்கன்னா, முதல்ல கைப்பற்றிய கோட்டை எதுன்னு கேட்டாங்கன்னா, கொண்டானா கோட்டை. அடுத்த ஆண்டே பார்த்தீங்கன்னா, தோர்னா கோட்டைய கேப்சர் பண்றாரு. அடுத்து ராய்கர் கோட்டைய கேப்சர் பண்றாரு. ராய்கர் ஒரு முக்கியமான ஒரு கோட்டை. இந்த குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க இந்த கோட்டைய பத்தி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ம் தாதாஜி கொண்டதேவ் இறந்த உடனே அவர்கிட்ட இருந்த எல்லா லேண்டுமே இப்ப யார்ட்ட வந்துரும்? நம்மளுடைய சிவாஜிக்கு வந்துரும். அது போக பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சிவாஜிக்கு யாருடைய உதவி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாவழி விவசாயிகளுடைய உதவி அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். இல்லைங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முகலாயர்களிடமிருந்து புரந்தர் கோட்டையும் கேப்சர் பண்றாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிஜாப்பூர் சுல்தானுக்கு கோவத்த குடுக்க, பிஜாப்பூர் சுல்தான் சிவாஜியுடைய அப்பாவ தூக்கி ஜெயில்ல போடுறாரு. அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் மாரி கையெழுத்தாகி, இனிமேல் நீ என்ன பண்ணாத, நீயும் படையெடுத்து வராத, நானும் படையெடுத்து வர மாட்டேன்னு சமாதானமா போயிடுறாங்க. சிவாஜியும் சொன்ன மாரியே படையெடுப்புகள் நிறுத்தவே இல்ல. அந்த டைம்ல அவரு நிர்வாகத்தில் அதிக கவனம் செலுத்தியதாக சொல்றாங்க. இல்லைங்களா? ஓகே. இது பார்த்துக்கிறோம். மேப் பார்த்துக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சிவாஜியுடைய அப்பா இறந்த உடனே இவரு மீண்டும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? படையெடுப்புகள ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாவலி அப்படிங்கிற பகுதிய வந்துட்டு கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருந்த எல்லா மராத்திய தலைவர்களையும் தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த
சத்ரபதி சிவாஜியை ஃபுல்லா நோட் பண்ணிட்டு இருந்தா. அவுரங்கசீப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் ஆயிடுறாரு. ஓகே, இவங்க நமக்கு டேஞ்சரா வரப்போறாங்க. நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சிவாஜி எதிர்த்தே ஆகணும்னு முடிவெடுக்கிறாரு. அதே மாரி பிஜாப்பூர் சுல்தானும் ஏன்னா அவருடைய கோட்டைகள்லாம் ஒண்ணொண்ணா யார் கேப்சர் பண்ணிட்டே இருக்கா? சிவாஜி இல்லைங்களா? ஆனா பிஜாப்பூர் சுல்தான் 1659ல அப்சல் கான் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஹி வாஸ் ஆல்சோ டிஃபீட்டட் பை சிவாஜி. நெக்ஸ்ட் அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா 1663ல பார்த்தீங்கன்னா சேஷகான் அமைத்து வைக்கிறாரு. ஹி வாஸ் ஆல்சோ டிஃபீட்டட் பை சிவாஜி இல்லைங்களா? ஸோ அப்ப சிவாஜி தி நெக்ஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா 1664ல பார்த்தீங்கன்னா முகலாயர்களுக்கு சொந்தமான சூரத் துறைமுகத்தை கைப்பற்ற போறாரு. ஸோ அங்கதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோபம் அவுரங்கசீப்புக்கு வரப்போகுது வந்திருக்கும். அவரு பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொருத்தர் அனுப்பிச்சு வைப்பாரு. ஸோ அங்க இருந்து பார்த்தீங்கன்னா சில ஏறுமுகமா போயிட்டு இருந்த சிவாஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியரும் வர ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.